எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேமுக்குள்ளே OB53 பேட்ச் அப்டேட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான அட்வான்ஸ் சர்வர் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான ஈவெண்ட்டுங்க. ஸோ அப்கமிங்ஸில் வரக்கூடிய ஃபேடட் வீல் ரிங் ஈவெண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மேஜிக் கியூப் ஒன்று கொடுக்க போகிறானுங்க. ஸோ அந்த மேஜிக் கியூப் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏவோகன் 2 பெண்டிங்கில் இருக்குங்க. ஸோ அந்த ஏவோகன்ஸ் வரப்போகுது. ஸோ அது என்னென்ன ஏவோகன்ஸ்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கர் கன் வந்து ரிட்டனுங்க. ஸோ போக்கர் எம்பி பாட்டி வந்து ரிட்டர்னு. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிரேனேடுக்கான ஸ்கின் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துருப்பாருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற அந்த மாதிரி லீக்ஸ் அண்ட் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ரைட்டு கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் சர்வர் எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கோடு வந்து எடுக்கணும். ஸோ அந்த கோடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூகுள் க்ரோமில் போய்ட்டு அட்வான்ஸ் சர்வர் அப்படின்னு போட்டிங்கன்னா அப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து VPN கனெக்ட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ VPN கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ VPN கனெக்ட் பண்ணிட்டு அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் பண்ணிங்க ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை டச் பண்ணோன்னே இப்படி ஒரு பேஜ் வந்து வருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாகின் கூகுள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த லாகின் கூகுள் அப்படின்னு கொடுத்தோடனே நம்ம பார்த்து ஒரு கூகுள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஆனால் இதுக்கு வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதாவது ஃப்ரீ ஃபயர் ஐடி எதுவும் அதில் வந்து லிங்க் ஆகிருக்கக்கூடாது. ஸோ புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி ஸோ அதில் வந்து இன்புட் பண்ணணும். ஸோ அதை இன்புட் பண்ணோடனே அது என்ன இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமெயில் ஐடி வந்து கேட்கும். ஸோ அந்த இமெயில் ஐடி வந்து இதில் இன்புட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இன்புட் பண்ணி ஜாயின் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஓகே வந்து உங்களுக்கு வந்து இந்த QR கோடு, ஸோ இந்த கோடு வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த கோடு ஜென்ரேட் ஆனோடனே ஸோ இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா டவுன்லோட் APK வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 18 டேட்டு, அதாவது ஸ்டார்டிங் கிட்டத்தில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ 20ஆம் தேதி ஓப்பன் ஆகுதுன்னா ஸோ ஒரு 20ஆம் தேதிக்கு மதியத்துக்கு மேலே தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு வந்து அட்வான்ஸ் சர்வர் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ நீங்கள் மதியம் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த APK வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ சும்மா ஒரு 400 MB இல்லை ஒரு 500 MB ஆகும். ஸோ அந்த 400 MB 500 MB கேட்ட உடனே ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டு ஸோ உள்ளே இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே போங்க. ஸோ இது எல்லாமே VPN கனெக்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். VPN கனெக்ட் பண்ணாமல் போனீங்கன்னா சர்வர் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அப்படியே இப்படியே தான் நிற்கும். ஸோ அதுக்கப்புறமா கெஸ்ட் ஐடி கொடுத்து ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நேம் என்ட்ரு பண்ணிட்டு உள்ளே போன உடனே அந்த கோடு வந்து கேட்குங்க இங்கே. ஸோ அந்த கோடு கேட்கும்போது நீங்கள் காப்பி பண்ணி வச்சிருக்கிற கோடை வந்து இதில் இன்புட் பண்ணிங்கன்னா சரி ஓகே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்த உடனே கேமுக்குள்ளே ஸோ போயிடும். ஸோ கேமுக்குள்ளே போன உடனே என்ன அப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம மேட்சஸ் விளாட்லாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து எக்கச்சக்கமாக கொடுப்பானுங்க. ஸோ டைமண்ட் நீங்கள் எதில் எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணால் சுற்றலாம். ஸோ இந்த அட்வான்ஸ் சர்வர் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 20ஆம் தேதி வந்து அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோடு வந்து எடுக்க பாருங்கள். கோடு எடுக்க தெரியல அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஸோ நான் அதில் வந்து சொல்கிறேன். ஸோ எப்படி கோடு எடுக்கணும்னு நான் அதிலே வீடியோ போடுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்து கோடு எடுத்துக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான ஈவெண்ட்டை பற்றி பார்ப்போங்க. ஸோ கன்ஃபார்மாக நாளைக்கு வந்து 14ஆம் தேதி இல்லையா. ஸோ 14ஆம் தேதி பெருசாக அந்த ஈவெண்ட்டும் கிடையாது. ஸோ மார்ச் 15ஆம் தேதி இப்போ ஒரு ஃபைனல் சாட்டுங்க. போயா அப்படின்ற ஒரு சிம்பிளோட ஒரு ஃபைனல் சாட் வந்து கொண்டு வரானுங்க. ஸோ பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. மார்ச் 15ஆம் தேதி காலையில் 4 மணிக்கு இந்த ஈவெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து போயா அப்படின்ற ஒரு சிம்பிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டியோ ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த ஃபைனல் சாட்டு. ஸோ இந்த ஃபைனல் சாட் வேணுன்றவங்க வந்து யார் யார் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக டைமண்ட் வேணுமா, நம்ம டெய்லி லைவில் வந்து கிவ்வே கொடுக்குறோம். ஸோ ஜாயின் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் வந்து 18ஆம் தேதிங்க. மார்ச் 18ஆம் தேதி இப்படி ஒரு ட்ரோகனுக்கான கன் ஸ்கின் ஈவெண்ட்டுமே வரப்போகுது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் தான் கொண்டு வர போகிறானுங்க. 100% கன்ஃபார்முங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரோகன் கன்று டியூ ஃபார்மில் கொடுக்குறானுங்க. ஒன்று ஃபயரிங் எஃபெக்ட் ஆகும், இன்னொன்று வந்து கிரேனேட் எஃபெக்ட் ஆகும் கொடுக்குறானுங்க. ஸோ இது நார்மலாக இருக்கும்போதே வந்து தாறுமாறாக அடிக்கும். ஸோ இதில் வந்து டியூ ஃபார்மில் அதுவும் எஃபெக்ட்டில் வர கொடுத்துருக்கானுங்க. ஸோ பவரும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ச் 18ஆம் தேதி காலைல 4 மணிக்கு நம்ம இந்தியன் சர்வரில் வந்து ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ அதுவும் யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 ட்ரோகன் கன்று ஆட் பண்ண போகிறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு க்ளோவாலுங்க. இந்த குளு வால் பார்த்தீங்கன்னா இந்த பைரட் கப்பல் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த பைரட் கப்பல் முகத்தை இந்த கடலை கிழிச்சிட்டு போகிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த க்ளோவால் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறானுங்க. ஸோ அதுவும் யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் கன்ஃபார்மான ஈவெண்ட்டு. ஸோ 100% கன்ஃபார்மு. மார்ச் 18ஆம் தேதி காலையில் நம்ம கேமுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும். இது மார்ச் 18. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 21ஆம் தேதிங்க எப்படி ஒரு ஸ்கைவிங் அனிமேஷன் வந்து நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. ஸோ லெஜெண்ட்ரி ரூபி லெஜெண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கைவிங் அனிமேஷன் வந்து நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வர போனாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதுக்கான கன்ஃபார்ம் பேனர் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. ஸோ 200% கன்ஃபார்முங்க. மார்ச் 21ஆம் தேதி காலைல 4 மணிக்கு இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேடர் வெல் ஈவெண்ட்டை தான் கொண்டு வர போகிறானுங்க. 100% கன்ஃபார்மு. ஸோ அதுக்கப்புறம் தான் 23ஆம் தேதிங்க. 23ஆம் தேதி இப்படி ஒரு ஸ்டெப் அப் ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ அந்த
கப்பல் நிறுத்ததுக்காக அந்த ஹேங்கர் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபைனல் ஷாட் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ இந்த ஃபைனல் ஷாட்டை பார்க்கும்போது தாறுமாறாக இருக்குங்க. ஸோ மார்ச் 23 காலைல 4 மணிக்கு இந்த ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே ஸ்டார்ட் ஆக போகுது. 100% கன்ஃபார்முங்க. யார் எல்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பேஜில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பங்களாதேஷ் அண்ட் சிங்கப்பூர் சர்வருக்கான ஈவெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13ஆம் தேதியிலேருந்து மார்ச் 19ஆம் தேதிக்குள்ளே இந்த கிரேனேடுக்கான ஸ்கின் வந்து கொடுக்க போகிறானுங்க. ஸோ அதுவும் ரமதான் ஸ்பெஷலாக அவங்களுக்கு கொடுக்க போகிறானுங்க பங்களாதேஷ் அண்ட் சிங்கப்பூர் சர்வருக்கு. ஸோ இப்படி வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் பங்களாதேஷ் அண்ட் சிங்கப்பூர் சர்வருக்கு இப்படி ஒரு க்ளோவால் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ரொம்ப ஒர்த்தான க்ளோவாலுங்க. இது வந்து நம்மளுக்கு கிடையாது. ஸோ பங்களாதேஷ் அண்ட் சிங்கப்பூர் சர்வருக்கு இப்படி ஒரு க்ளோவால் ஓசிலேயே கொடுக்க போகிறானுங்கப்பா. ஸோ வாங்கி பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுசாக ஒரு மேஜிக் க்யூப் ஒன்று கொடுக்க போகிறானுங்க. ஸோ 200% கன்ஃபார்மு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், சிங்கப்பூர் சர்வர் அண்ட் பாகிஸ்தான் சர்வர் 3 சர்வர் இருக்குது. ஸோ அந்த மேஜிக் குப் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 முறை வந்து பிஆரில் டாப் 3 வந்தீங்கன்னா அந்த மேஜிக் குப் வந்து எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லேம்போகனிக்கான ஸ்கின் வந்து தர போகிறானுங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியன் சர்வர் கிடையாது. ஏன்னா இந்தியன் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தீபாவளிக்கு கொடுத்துருவானுங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் பங்களாதேஷ் அண்ட் சிங்கப்பூர் சர்வருக்கு மட்டும்தான் ஸோ இந்த மேஜிக் குப் வந்து கொடுக்க போகிறானுங்க. ஸோ 100% கன்ஃபார்முங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம 20ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த 3 நாளைக்குள்ளே தருவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த யோகன் வந்து பெண்டிங் இருக்குங்க. இது என்ன யோகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.0 ஸ்கேருங்க. ஆல்ரெடி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேர் வந்து ஷார்க்கு பேஸ் பண்ணி கொடுத்துருப்பானுங்க. ஸோ இது வந்து 2.0 அப்படின்ற ஒரு பவரில் கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ தாறுமாறாக இருக்குது. டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது வந்து பெண்டிங் யோகனுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு OB53 வந்து வரப்போகுது. ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 அப்டேட்டாக வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா இதோடைய ஸ்கின்னுமே பார்க்க தாறுமாறாக இருக்கும். ஸோ நம்ம பழைய யோஸ்கேரை பேஸ் பண்ணும்போது இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எந்த ஈவெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே லீக்ஸ் கிடைக்கல. ஸோ இது வந்து OB53 வரும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இப்போதைக்கு சொல்லியிருக்கானுங்க. ஸோ ஆனால் கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு AC-80ங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஏவோகனில் மூலிமா கொண்டு வர போகிறானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு AC-80க்கான ஏவோகனுங்க. ஸோ இதுவுமே வந்து கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கானுங்க. பட் இன்னும் கேம் ஃபைலில் வந்து ஆட் பண்ணல. ஸோ இது வந்து இப்போதைக்கு பெண்டிங்கில் இருக்குது. இந்த 2 கன் தான் இப்போதைக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு OB53 பார்த்தீங்கன்னா ஒரு எவோ பண்டல் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது. தாறுமாறாக ரெடி ஆகிட்டு இருக்குன்னு லீக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி இன்னும் பேனர் எதுவும் கிடைக்கல. ஸோ ஃபோட்டோஸுமே கிடைக்கல. ஸோ கிடைச்சோன்னே நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த AC-80மே பார்க்கறதுக்கு ரொம்ப தாறுமாறாக இருக்குங்க. ஒரு எப்படி சொல்கிறது, டைமண்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. ஸோ பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்தால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இதுக்கான பவர்லாம் எதுவுமே இது வரைக்கும் காட்டல. ஸோ பட் இப்போதைக்கு இப்படி வரும் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்கானுங்க. ஸோ பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இந்த பேட்ச் அப்டேட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஸோ அதுக்கான ஈவெண்ட்டுக்கான லீக்ஸ் எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அது கிடைச்சதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த கன் வருமா வராதான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க ஸோ ஸ்போக்கர் வந்து ரிட்டர்ன் வருமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இதுக்கான லீக் வந்து இப்போதைக்கு கிடைச்சிருக்குங்க. OB53 வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கானுங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் தான் கொண்டு வர போகிறாங்க. 100% கன்ஃபார்முங்க. இந்த OB53 தான் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. லீக்ஸுமே கிடைச்சிருச்சு. ஸோ ஆனால் பேனர் மட்டும் கிடைக்கல. ஸோ நம்ம கேம் ஃபைல் வந்து ஆட் பண்ணிட்டானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து நம்ம கேம்குள்ளே வந்துடும். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிண்டாமா கொலாபரேஷன்லாம் வரப்போகுது இல்லையா. ஸோ அந்த கொலாபரேஷனை பேஸ் பண்ணி ஸோ இந்த போக்கரை வந்து உள்ளே கொண்டு வர போகிறானுங்க. ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லா போக்கருமே உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மண்டியிலே யூனிவர்சல் ரோக்கனில் விட்டுட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான ஐட்டத்தையே இந்த ஏஞ்சலிக் பண்டியும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் விட்டானுங்க. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் இன்னும் ஒரு அப்டேட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு 10-15 நாளில் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லீக் கிடைக்கும். ஸோ கிடைச்சோன்னே நான் வந்து வாட்ஸ்அப் சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க. என்ன தான் கோப்ரா MP40 அதெல்லாம் இருந்தாலுமே அந்த ஸ்போக்கருக்கு வந்து ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட பவர். ஸோ OB53 பேட்ச் அப்டேட் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதில் வந்து புதுசாக ஒரு கேரக்டர் வந்து கொண்டு வர போகிறானுங்க. மார்ச் 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேட்ச் அப்டேட்டு. ஸோ பேட்ச் அப்டேட் ஆன உடனே இந்த ஒரு கேரக்டர் வந்து கொண்டு வர போகிறானுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில்னு தான் சொல்லியிருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கன்னுமே புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம சின்ன வயசில் இந்த தண்ணி நிரப்பி அடிப்போம் பார்த்தீங்களா துப்பாக்கியில். ஸோ அந்தமாதிரி ஒரு கன்று வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கானுங்க. ஸோ இதுவுமே பார்க்க தாறுமாறாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ராயல் பாஸ்ன்னு நினைக்கிறேன், போயா பாஸ்ன்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்த போயா பாஸை பேஸ் பண்ணி கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தாங்க இன்டர்ஃபேஸு. ஸோ என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட்டு கொலாபரேஷனுக்கான இன்டர்ஃபேஸு. ஸோ இந்த 5 கேரக்டர் தான் வரப்போகுது. ஸோ இந்த 5 கேரக்டரில் ஒரு கேரக்டர் வந்து நம்மளுக்கு ஓசியில் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு கேரக்டர் வந்து டோக்கன் டவரில் கொண்டு வருவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து இதுவில் மிஸ்ஸி ஷாப்பில் கொண்டு வருவானுங்க. ஸோ இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதில் வந்து கேரக்டர் சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்று சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேனர் ராயல் பாஸ் சொல்லியாச்சு, போயா பாஸ். ஸோ இது என்ன ப்ரோ சைடில் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் புதுசாக வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து நம்ம கேமுக்குள்ள ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஆமாங்க, 200% கன்ஃபார்மு. நம்மளுக்கு இந்த ஆசை வந்து வெஹிக்கிளாக கன்வெர்ட் பண்ணி நம்ம கேமுக்குள்ளே விட போகிறானுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பப்ஜியில் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளேயும் வந்து கொண்டு வர போகிறானுங்க. ஸோ இந்த அப்டேட் ஸ்டார்ட் ஆன அன்றைக்கே இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். ஸோ அதாவது குதிரை
நம்ம ஸ்லாங்கில் சொல்லணும்னா அது குதிரைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த குதிரை வண்டியை நம்ம வந்து கேமுக்குள்ளே விட போகிறானுங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் தான் அதில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ பைக்கில் எப்படி போகிறோமோ ஸோ அதே மாதிரி தான் குதிரையிலையும் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பேர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கென்ட்ரான் பரோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான நம்ம நாட்டு மீனிங்கில் என்ன அர்த்தம்னா நியூ வெஹிக்கிள் அப்படின்ற ஒரு மீனிங் தான் அதுக்கான அர்த்தம். ஸோ இது வந்து நம்ம கேமுக்குள்ளே வந்து வரப்போகுது 200% கன்ஃபார்ம். ஸோ அதுக்கான பேனர் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க. ஸோ இதுதானே வந்து இப்போதைக்கு OB53ல் என்னென்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கிடைச்சிருக்கிற அப்டேட் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் இந்த அப்டேட் பேட்ச் அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் OB53ல் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது என்னென்னலாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ஓகே கேஸ், நான் இன்றைக்கான வீடியோ வந்து நான் இதோட முடிச்சிக்கிறேங்க. சரி, இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாளாக வந்து கண்டென்ட் போடல. ஏன்னா வந்து லீக்ஸ் கிடைக்கல, லீக்கே கிடையாது, கண்டென்ட்டே இல்லாதனால நான் வந்து கண்டென்ட்டே போடல. ஸோ இப்போ தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து டெய்லியும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். போட்டால் டெய்லியும் போடணும், இல்லை 1 to 1 நாள் தாங்க போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா லீக்ஸே சுத்தமாக கிடையாது. ஸோ பார்ப்போம், நாளைக்கு இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். பை பாய், டாடா.